गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषोत्पयाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 3 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இது சமீபத்தில் படித்தேன். ஏன்னா அதை படிக்கும்போது அது ஒரு வரலட்சுமி விரதத்து இன்னைக்கு நடந்தது முதல் நாளைகளை. இன்றைக்கும் வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள், அதனால் அது சொல்லலான்னு தோணிது. இன்னொன்று இன்னைக்கு வியாழக்கிழமை, புரியுறா? அது காஞ்சி மகா சுவாமிகள் தங்கியிருக்கா 60-65 வாக்கில் நம்ம காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வெளியூரில் போனாலே நம்ம ஸ்ரீமடத்தை எங்கே கேம்ப் இருக்கோ அங்கே அவள்கிட்ட தரிசனம் பண்ணுறோம். நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் இருந்தால் கேட்கவே வேண்டாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா, எப்போதுமே ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, கூட்டமும் அதிகமாக வரும். அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தா இன்னைக்கு. அது ஒரு வரலட்சுமி இது பண்டிகை இன்னைக்கு முதல் நாள். கூட்டம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஆனந்தமான திவ்யமான தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா பெரியவா. வந்துட்டு கிடைச்ச கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கூர் 1.5 மணிக்கூர் ஆயிருக்கும். வர ஒரு தம்பதிகள் நமஸ்காரம் பண்ணுறாங்க. நாகேஸ்வர கணபாடிகள், அவன் மனைவி நாகலட்சுமி, 2 பேரும். நாகேஸ்வர கணபாடி நாகலட்சுமி 2 பேரும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். எப்போதுமே பெரியவாளை வந்து தரிசிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அன்னைக்கும் ஏதோ வந்து தரிசனம் பண்ணியிருக்கா, நமஸ்காரம் பண்ணுறான். ஓரளவு பெரியவாளுக்கு பரிச்சயமானவர். எல்லாரையும் பரஸ்பர குசலம் விசாரிச்சுட்டு நாகலட்சுமி அம்மையை கேட்குறேன், என்ன எல்லாம் ஏற்பாடு எடுத்த குழக்கட்டையெல்லாம் ஏற்பாடு எடுத்த நாளைக்கு வரலட்சுமி விரதமாச்சு அப்படிங்கிற. யார்? பெரியவா. நாகலட்சுமி அம்மை சொல்கிற எல்லாம் ஆயிடுத்து பெரியவா, ஆனால் இந்த அந்த அளவுக்கு பெருசாக உடம்பு ஒன்றும் பண்ண போகிறேன், ஏதோ காமோ சோமானு செய்ய போகிறேன். ஏன் என்னாச்சு திடீர்னு உனக்கு அப்படின்னு. இல்லை பெரியவா, பூப்பழம் மத்திர வாக்கு தான் நைவேத்தியம் பண்ண, குழக்கட்டையெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெரியல. ஏன் என்னாச்சுங்கிறா திருப்பி பெரியவா. மாமி சொல்கிறா, இல்லை எனக்கு கண்ணு லேசாக மங்கலாக தெரியறது, கண்ணு தெரிகிற மாதிரியே கூட சமயத்தில் இருட்டடிக்கிறது, என்னன்னு தெரியல. நம்ம சென்னையில் துவாரகாநாத்னு ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போன சொட்டு மருந்து கொடுத்துருக்கார். ஒரு மாதம் கழித்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி நாளைக்கு தேதி எழுதி கொடுத்துருக்கா பெரியவா. இன்னைக்கு நம்ம வரலட்சுமி விரதனி மறுநாள், இன்னும் 2 நாள் கழித்து அவர்கிட்ட போகணும். சரி, போகும்போது கண்ணு நல்லா இருக்கும், அதனால் வெறும் பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணா போகணும்னு சொல்லி என் பொண்ணு, நாட்டு பொண்ணு பிள்ளையெல்லாம் சொல்லிட்டான் பெரியவா. சரி, உன்னால் முடிஞ்சது எந்த கண்ணு அப்படி ஒன்று கோளாறு பண்ணுறது, என்னன்னு சொல்கிறது பெரியவா. ஒரு கண்ணு மங்களாக தெரிஞ்சால் இன்னொன்று தெரிய மாட்டேன், இன்னொன்று தெரிஞ்சால் இந்த பக்கம் மறைக்கிற இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரியவா ஒன்றும் சொல்ல. அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கண்ணை போட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்கா. பக்கத்துடைய கமண்டலத்துலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறான். தண்ணி எடுத்து தன்னுடைய கண்ணை தொடச்சிக்கிறான். அதாவது நம்ம படிக்கும்போது பண்ணுவோம் இல்லையா, தூக்கம் வருதுன்னா கண்ணில் வந்து ஒரு சின்ன கர்ச்சை போல தொட்டி 2 கண்ணையும் ஊற்றிட்டு திருப்பி படிக்க நம்ம கண்ணை திறந்து பார்த்து அதை மாதிரி பெரியவா பண்ணுறோம். எல்லாரும் பார்க்குறா. சரி, நல்லபடியாக வரலட்சுமியுடைய வரதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்றான். இது முடிஞ்சு 1 வாரம் கழித்து அதே நாகேஸ்வர கணபாடிகளும் நாகலட்சுமி மாரியும் பெரியவாளை பார்க்க வரான். தன்னுடைய நாட்டு பொண்ணு, குழந்தை, புள்ள எல்லாரும் 4 பேரும் வர. அந்த குழந்தைக்கு 5 பேர் வந்து நமஸ்காரம் பண்ணால் பெரியவாளை பார்த்து கேட்குறேன். நமஸ்காரம் பெரியவா கேட்குறேன், என்ன ராஜ்மாவின் ஆப்ரேஷன்லாம் ஆகிடுதா, கண்ணு நல்லா தெரியறதா இப்போ அப்படிங்கிறேன். நாகலட்சுமி மாமிக்கு கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி வந்துடுது. இது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி டாக்டர் துவாராநாத் குறித்து கொடுத்த அன்னைக்கு போயிருக்கா மாமி. மாமியோட டோக்கன் 10ஓ 12ஓ என்ன, காலையில் வெறும் வயிற்றில் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதால மாமி எதுவும் சாப்பிடவும் இல்லை. லேட் ஆகிடுது. அந்த மயக்கத்தில் மாமி தூங்கிட்டாங்க. தூங்கி முடிச்சு அப்புறமா போய்
துவாரநாத் கண் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காரு. கண்ணு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, 6/6, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது தெய்வாதீனமாக நடந்திருக்கு, எப்படி நடந்துன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நன்னா இருக்குது, ஆப்ரேஷன்லாம் இப்போ பண்ண வேண்டாம், நன்னா இருக்கு உங்களுக்கு கண்ணுன்னா. இப்போ மாமிக்கும் கண்கள் நன்னா தெரியுது, பிரகாசமாக தெரியுது. அதாவது முன்ன விட நல்லா பிரகாசமாகவே தெரியுது மாமிக்கு அப்படின்னு சொல்கிறேன். யார்? நாகலட்சுமி மாமி சொல்லிட்டா, பெரியவாட்ட சொல்லிட்டு. அப்படி ஆச்சரியமாக இருக்கே. இல்லை பெரியவனா என்ன சொல்கிறது, வரலட்சுமி நோன்பு பண்ணினேன் இல்லையா, அன்னைக்கு ஆற்றுல குழக்கட்டை 11 தான் பண்ணினேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணப்போ முடிஞ்சா செய்யன்னு சொன்னால உங்களை வாழ்க்கையே தட்டக்கூடாது வார்த்தை. அதனால் 11 குழக்கட்டையை பண்ணேன், நைவேத்தியம் பண்ணேன். பெரியவா நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். எனக்கு நல்ல ஒரு கனவு வந்தது பெரியவா. பெரியவாள்கிட்ட நான் பூஜை பண்ண அந்த அம்மன் முகம் வந்தது, உங்கள் முகம் வருது, மாறி 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 வந்தது பெரியவா. நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன், அந்த மாதிரி எதுவுமே தெரியல, தூங்கி போயிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து எல்லாருக்கும் தூக்கி வாய் போட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாரும்போது, சாட்சாத் இந்த பூஜை பண்ண அம்மன் முகம் பெரியவா முகமாக தெரிஞ்சிருக்கார் நாகலட்சுமி மாமிக்கு. அம்மன் முகம் பெரியவா முகம், பெரியவா முகம் அம்மன் முகம், அம்மனுக்கு மாறி 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 தெரிஞ்சிருக்கு. அந்த விண்ணல் அடிக்கிற ஒரு சினிமாவில் காய்ப்பான், அந்த ஹீரோயினையும் அம்மனையும் மாறி மாறி காமிப்பான். அந்த மாதிரி மாமிக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. கண்ணோய் எதுவுமே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு. இதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பெரியவா அந்த கண்ணோயை குணப்படுத்துகிறார். எப்போ குணப்படுத்தினார் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ முதல்ல பார்க்க வந்தா இல்லையா, அன்னைக்கு கொஞ்சோண்டு தண்ணி கமண்டில் தேர்ந்து தன்னுடைய 2 கண்ணையும் தொடச்சுட்டார் இல்லையா, அப்பயே அந்த நாகலட்சுமி மாமிக்கு அந்த கண்ணோயானது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணுமா என்ன உங்களுக்கு? எல்லாரும் புரிஞ்சுபள் புரியுறது. அதனால தான் சொன்னேன், சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். யாருக்கு எந்த ஒரு ஐயப்படமே இருக்க வேண்டும், புரியுது. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் என்ன விளக்கு வச்சுட்டு அம்மனை அழைக்கிற பழக்கம் உண்டு. நிறைய பேரத்தில் அம்மனை அழைப்பள். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு சிறப்பாக கொண்டாடணும். காமாட்சி அம்மனுடைய அருள், நம்முடைய மகாபெரிவ அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு வியாழக்கிழமை மற்றொரு அற்புத நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர். எல்லாருக்கும்